அந்த பஸ் திருநெல்வேலியில இருந்து பாபநாசம் போய்கிட்டு இருந்துச்சு. தருவை ஊர் வந்த உடனே ஒரு வயதான அம்மா கண்டக்டர் கிட்ட கல்லடைக்குறிச்சி வந்துட்டுதா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரொம்ப தூரம் இருக்குதுமா அப்படின்னு கண்டக்டர் சொன்னாரு. சேரன் மகாதேவி வந்துச்சு. பாட்டி மறுபடியும் கண்டக்டர் கிட்ட கல்லடைக்குறிச்சி வந்துட்டுதா அப்படின்னு கேட்க, அட இல்லம்மான்னு அவர் சலிச்சுக்கிட்டே சொன்னாரு. பஸ் வீரவநல்லூரை தாண்டிச்சுது. பாட்டி மறுபடியும் கல்லடை வந்துட்டுதான்னு கேட்க, ஐயோ அம்மா உங்க இம்ச தாங்கல, பேசாம கண்ணை மூடிட்டு தூங்குமா, கல்லடைக்குறிச்சி வந்தா நானே சொல்றேன்னு சொல்ல அந்த அம்மா நிம்மதியா கண்ணை மூடி தூங்க ஆரம்பிச்சாங்க. பஸ் அம்பாசமுத்திரம் தாண்டிக்கிட்டு இருந்துச்சு. தூங்கி எழும்பி அந்த அம்மா கல்லடைக்குறிச்சி வந்துட்டுதான்னு கேட்க கண்டக்டருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயையோ நான் மறந்துட்டேனே, நீ ஏமா தூங்குனன்னு பள்ளி அந்த அம்மா மீது தூக்கி போட்டாரு. பஸ்ல இருந்த எல்லாருடைய கோபமும் கண்டக்டர் மேல திரும்பிச்சு. பாவம் அந்த அம்மா, வண்டிய திருப்பியா, திரும்ப கல்லடைக்கு கொண்டு போய் அந்த அம்மாவை விட்டுட்டு திரும்பி வான்னு எல்லாரும் மொத்தமா சொல்ல பஸ்ஸுக்குள்ள ஒரே கூச்சல். அந்த வயதான பெண்மணிக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னே புரியல. டிரைவர் வேற வழி தெரியாம பஸ்ஸ திருப்பினாரு. ஒரு வழியா சில மணி துளிகள்ல கல்லடைக்குறிச்சி வந்துச்சு. ஏமா இறங்குமான்னு கண்டக்டர் எரிச்சலோட சொல்ல மற்ற பயணிகள் முகத்துல வெற்றி புன்னகை. சாவகாசமா எழும்பி அந்த அம்மா மேல இருந்த பைய எடுத்து பிரிச்சு அதுல இருந்த பிரஷர் மாத்திரை எடுத்து போட்டு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் சீட்ல உட்காந்து தூங்க ஆரம்பிக்க கண்டக்டர் கோபமா கல்லடையில இறங்கலையான்னு கேட்க அந்த அம்மா, நான் ஏன் கல்லடையில இறங்கணும், கல்லடைக்குறிச்சி வந்த உடனே பிரஷர் மாத்திரை மறந்துடாம போட்டுடுன்னு என் பையன் சொல்லி அனுப்புனா, அதான் நான் பாபநாசம்லாம் போகணும்னு சொல்ல இப்போ கண்டக்டருக்கு பிரஷர் படு பயங்கரமா எகிரிச்சுது. கண்டக்டர் முதல்லயே என்ன ஏதுன்னு பொறுமையா கேட்டிருந்தாருன்னா இந்த பிரச்சனையே வந்திருக்காது.